என்னம்மா பல்லு வலி சரியாயிடுச்சா? ஆமாங்கக்கா, அதெல்லாம் சரியாயிடுச்சு. சரி சரி, இனிமேலாவது ஒழுங்கா பல்ல விளக்கு. பெரிய பொண்ணக்கா, நான் ஒழுங்கா தான் பல்லு விளக்குறேன். பின்ன ஏன் உனக்கு பல்லு வலி வந்துச்சு? இப்ப எங்களுக்கெல்லாம் என்ன பல்லு என்ன வலிச்சுட்டேவா இருக்கு? சரி சரி, அதெல்லாம் விடு பெரிய பொண்ணு. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு பெரிய பொண்ணு. எங்கேயாவது போலாமா? ஏதாவது பண்ணலாமா? என்ன பண்ணணுங்கிற? ஏதாவது யோசிங்கக்கா, ஏதாவது பண்ணலாம். சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு எலெக்ஷன் டைமு, இது எலெக்ஷன் சீசனு. இப்போ போய் என்ன பண்ண முடியும்? என்னங்கடி இங்க வந்து உட்காந்து கதையடிச்சிட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க லக்ஸ், நீங்க ஒண்ணுதான் குறை, வாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, என்னமோ மாதிரியா இருக்கா, அதான் ஏதாவது பண்ணலாமான்னு பெரிய பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்படி என்னடி பண்ண போறீங்க? இப்போ ஏதாவது தொழில் தொடங்க போறீங்களா என்ன? அதுவும் அப்படியும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். சும்மா எல்லாம் பண்ணிட முடியாது, அதுக்கெல்லாம் காசு வேணும். காசு இருந்தாலும் தொழிலெல்லாம் தொடங்க முடியும். நினைச்ச உடனே என்னமோ மேஜிக் பண்ண மாதிரி எல்லாம் தொடங்க முடியாது. சரி, அப்ப நம்ம தொழில் தொடங்குறதுக்கு முதல்ல காசை சேர்ப்போம், அதுக்கப்புறமா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது எங்க இருந்து காசு சேர்க்கறது? என்ன பண்ண முடியும்? யோசிங்கக்கா, ஏதாவது யோசிங்க. நீங்க யோசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு யோசனை வரும். என்ன தெரியும் என்ன யோசிக்க சொல்றீங்க? சரி இருங்க, ஏதாவது பண்ணலாம். இப்போ எலெக்ஷன் டைமு, எலெக்ஷனுக்கு ஓட் கேட்க அந்த பிரச்சாரம் பண்ணி போவாங்கல்ல, அப்போ வந்து யாராவது வரீங்களான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு 500 1000 காசு தருவாங்க. 3 நேரம் சாப்பாடும் போட்டு 500 1000 காசு தருவாங்க. பேசாம அந்த வேலைக்கு போயிடலாமா? ஒரு 20 நாள் 10 நாள்னாலும் ஒரு 20000 அப்படி சேர்த்துக்கலாம்ல. ஹை, ஆமா, நல்ல ஐடியா. அது திங்குறதுக்கு சோறும் கொடுத்து கையில காசும் கொடுப்பாங்க. ஜூஸு கீஸு எல்லாம் வாங்கி தருவாங்க. ஐஸ்கிரீமு எல்லாமே வாங்கி தருவாங்க. ஆமாக்கா, நமக்கும் ஏதோ பொழுது போன மாதிரியும் இருக்கும், கையில ஏதோ காசு வந்த மாதிரியும் இருக்கும். நல்லா இருக்கும். அப்படியே ஊரை சுத்திட்டு ஜாலியா போகலாம். என்ன வெயில் தான், வெயில் அலையணும் பாத்துக்கோங்க. பின்ன அம்மா என்னால முடியல, இங்க வலிக்குது அங்க வலிக்குது மண்டை வலிக்குதுன்னு இருந்தீங்கன்னா பின்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பெரிய பொண்ணு, வெயில் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்ப சரி, யாராவது கூப்பிட்டாங்கன்னா சொல்றேன். சரியா, நம்ம போயிட்டு வரலாம், ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். என்ன லக்ஸ், நீங்களும் வரீங்களா எங்க கூட? ஐயா, நான் வரலப்பா, என் வீட்டுக்காரெல்லாம் இதுக்கு விட மாட்டாரு. வாங்க லக்ஸ், நாங்க மட்டும் என்ன எங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டா வரோம், தெரியாம தானே வரோம். சாயங்காலத்துக்குள்ள வந்துடலாம், ஜாலியா இருக்கும், போயிட்டு வரலாம். அடி போங்கடி, உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு அப்படி இல்லை. எங்க மாமியார் வீட்லயே உட்காந்துருக்கு, அதெல்லாம் விடாது. நான்லாம் வரலப்பா, நீங்க வேணா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைவலிக்கும், வெயில சுத்தினால அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. லக்ஸ், தலைவலிச்சு ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கலாம், இளநீ வாங்கி குடிச்சுக்கலாம், டீ வாங்கி குடிச்சுக்கலாம், எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. லக்ஸ், எல்லாமே ஃப்ரீ 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 ஃப்ரீ. ஐயா போங்கடி, நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. பெரிய பொண்ணு, லக்ஸ் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க பெரிய பொண்ணு, நாமளே போயிட்டு வந்துடலாம். அப்ப சரி, நாமளே போயிட்டு வரலாம். சரி, நீங்க எங்கேயோ போங்க அக்கா, நான் கிளம்புறேன், எனக்கு வீட்டுல வேலை கிடக்கு. வாங்க, நீங்க தான் புதுசா வந்திருக்கிறதா? நல்லா சத்தமா கத்தணும், எல்லா வீட்டுக்கும் போய் அந்த நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? அதுக்கு என்னண்ணே, அதெல்லாம் கத்திட்டா போச்சு, அதெல்லாம் நாங்க நல்லா கத்திடுவோம். நீங்க அந்த ஜூஸ், சாப்பாடு, ஐஸ்கிரீமு, டீ, காஃபி அதெல்லாம் கொடுத்துருவீங்கல்ல? அதெல்லாம் டயத்துக்கு வந்துருமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா, டயத்துக்குங்கிறது கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வெயில் வேற இருக்குது இல்லைங்களா, எங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு, அதனால ரொம்ப இதாகாது. கொஞ்சம் சீக்கிரமாவே கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா கொடுத்துடலாமா? ஆனால் பிரியாணி தானே, பிரியாணியாவே கொடுத்துருங்க. சிக்கனோ மட்டனோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த தயிர் சாதம் தக்காளி சாதம் கொடுக்காதீங்கண்ணே, எங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது. நீங்க முதல்ல வாங்கம்மா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பிரியாணியா புஸ்கா வாங்குறது. ஆனா ஒண்ணுமா, உங்களை மாதிரி யாருமே இவ்வளோ கேள்வி கேட்டது இல்லம்மா என்கிட்ட. அப்படி இல்லைங்கண்ணே, எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டாதானே நல்லது. அப்புறம் நீங்களும் எலெக்ஷனுக்கு நிற்க போறீங்க? ஆமாம்மா, நான் தான் எலெக்ஷனுக்கு நிற்கிறது. அப்படியாங்கண்ணே, அப்படியாங்கண்ணே, சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பார்த்து ஏதோ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணீங்கன்னா சரி. ஆமாம்மா, நம்ம மக்களுக்கு நான் தானம்மா நல்லது பண்ணணும், நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா? தொப்பி அண்ணன். சரிம்மா சரிம்மா, அப்படியே கத்திட்டே வாங்கம்மா. பனை மரத்துல வவாலா. பெரிய பொண்ணு, டீ கடை வந்துருச்சு, ஏதோ டீ ஜூஸ் வாங்கி குடிக்கிறேன், அந்த அண்ணனை நிறுத்து. அண்ணே அண்ணே, என்னம்மா என்னாச்சு? நல்லா தானே கத்திட்டு வந்தீங்க, கத்துங்க. அண்ணா டீ கடை வந்துருச்சு, டீ ஜூஸ் வாங்கி கொடுங்க, நீங்க பாட்டு போறீங்க. ஆமாண்ணே, சும்மா கத்துங்கன்னா எப்படின்னா கத்துறது, தொண்டெல்லாம் வறண்டு கிடக்குங்க, ஏதாவது வாங்கி கொடுங்கண்ணே. என்னம்மா இப்பதானம்மா ஆரம்பிச்சீங்க, அதுக்குள்ளேவா? வெயில் அதிகமா இருக்கு இல்லையாங்கண்ணே, சரி டீ காஃபி இல்லாட்டினாலும் ஐஸ்கிரீமாவது வாங்கி கொடுங்க. இந்தாங்கம்மா சாப்பிடுங்கம்மா. அண்ணா ரொம்ப நல்லவர் இல்லைங்கடி. சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்கம்மா. கடைக்காரரே, நம்ம தொப்பி அண்ணனுக்கு ஓட் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. வாங்க அம்மா, வாங்க வாங்க ஐயா, வாங்க. உங்க பொண்ணான வாக்குகளை நம்ம தொப்பி அண்ணனுக்கு போடுங்க. போடுங்கம்மா ஓட்டு. அம்மா வாங்கம்மா, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கம்மா. ஐயா வாங்க ஐயா, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க ஐயா. ஓட் ஃபார் தொப்பி அண்ணன்.
பரவாயில்ல, இந்த பொண்ணுங்க நமக்காக நல்லா தான் ஓட் கேக்குதுங்க. தலைவரே தலைவரே, என்னம்மா சொல்லுங்க, என்ன வேணும்? இல்ல மதியானம் ஆயிடுச்சு, அந்த பிரியாணி கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். வந்துட்டு இருக்குமா, வந்த உடனே சொல்றேன். சரிங்க தலைவரே. பிரியாணி வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிடுங்கம்மா. என்ன தாத்தா சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க, பசிக்கலையா? இல்லம்மா, எனக்கு இந்த பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்காது, அதனால எனக்கு வேண்டாம். நான் ஏதோ டீ கீ வேணா குடிச்சுக்குவேன். அப்படியா? இல்லன்னா வெள்ளை சாதம் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே? இல்லம்மா பரவாயில்ல, வேண்டாம். சரி என்னமோ பண்ணுங்க, உங்க இஷ்டம். பெரிய பொண்ணு, பிரியாணி என்ன டேஸ்டா இருக்குடி. ஆமா உத்தரசா, பிரியாணினாலே டேஸ்ட் தான். இதுலயும் ஓசி பிரியாணி வேறையா, அவ்வளோ ருசியா தெரியுது எனக்கு. ஓ, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டாச்சுக்கா. பா, அப்படியே இப்போ ஒரு தூக்கம் போட்டா சொர்க்கமா இருக்குண்டி உத்தரசா. ஆமா பெரிய பொண்ணு, அப்படியே சத்து தூங்கலாம். சரியா? அப்புறம் என்ன, இன்னும் ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? தூங்குடா தூங்கு. என்ன எல்லாரும் சாப்பிட்டோன்னு தூங்கிட்டீங்க, எந்திரிங்க வாங்க போலாம். தலைவரே, இவ்வளோ வெயில எல்லாம் நடக்க முடியாது. அதுவும் நல்லா பிரியாணி சாப்பிட்டுருக்கோம், ஒரு தூக்கம் போட்டுட்டு தான் வர முடியும். நீங்களும் வேணா எங்க கூட சேர்ந்து படுத்து தூங்குங்க. ஆமா ஆமா, நல்ல பிரியாணி வேற. இங்க நல்ல குளத்து பக்கம் மரங்கிறம் எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு தூக்கம் போடலாம். நீங்களும் வேணா உட்காந்தே தூங்குங்க. ஆஹா, என்னம்மா காத்து வருது, சிறு 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 சிறுன்னு. நல்லா தூக்கம் வரும். நல்லா ஒரு 2 மணி நேரம் தூங்கி நிக்கணும்ப்பா. நல்ல ஒரு தூக்கம். என்னம்மா போலாமா? அதான் தூங்கி எணிச்சாச்சுல்ல, இப்ப வெயிலும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இருங்க தலைவரே, இருங்க. பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு, ஏ உமா, எந்திரிங்கடி. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா என்ன? ஆமாம்மா, நீங்கெல்லாம் தூங்கி 2 மணி நேரம் ஆகுதுமா. சரிங்க தலைவரே, தூங்கி எந்திரிச்சதுல ஒரு மாதிரியா இருக்கு, தலையெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் டீயும் காஃபியும் ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம். அதோட சேர்த்து பிஸ்கட்டோ இல்லை ஏதோ வறுக்கியோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸும் சொல்லுங்களேன், நல்லா இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்தா நான் எலெக்ஷனுக்கு செலவு பண்றதை விட இவங்களுக்கு சாப்பிடுறது செலவு பண்றதே எனக்கு பெரிய செலவா இருக்கும் போலயே. ஏன் தலைவரே இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க பாருங்க, அந்த ஜிம்பாடி பையன் உங்களுக்காக நடந்து 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 பாவம் வளைஞ்சு போயிட்டான். நான் எல்லாம் ஒன்றும் வளைஞ்சு போகல, என் ஸ்டைல் அப்படி. ஆமா, இந்த தாத்தாவும் பிரியாணியே சாப்பிடல, அவருக்கு ஒத்துக்காதுன்னு. அது டீ குடிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அப்படியே டீ ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா பாவம் அவரும் ஒரு வாய் குடிச்சுப்பாரு. அப்படியே வடை பஞ்சி ஏதாவது ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வாங்க. இவங்களை வச்சு நாம வேலை வாங்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வேலை வாங்கிட்டு இருக்காங்க. காலையில இருந்து டீ வாங்கி கொடு, ஜூஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, பிரியாணி வாங்கி கொடு, அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. 4 இடம் கூட போல, அதுக்குள்ள இவங்களோட அக்கப்போர் பெருசா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு அவ்வளவுதான், மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படியே தலைவரே, அவ்வளவுதானா? அப்ப எங்களுக்கு காசெல்லாம் நாளைக்கு தருவாங்கம்மா. நீங்க இன்னைக்கு போங்க, நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்க தலைவரே, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரோம். வாங்கம்மா. வாங்க போலாம். பெரிய பொண்ணு, இது இவ்வளோ ஈஸியா இவ்வளோ ஜாலியா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை பெரிய பொண்ணு. ஆமா உத்தரசா, நல்லா தான் இருக்கு. நாளைக்கு வரலாம். சரி பெரிய பொண்ணு. கொஞ்சமண்ட, நாளையில இருந்து இவங்கெல்லாம் வேண்டாம். இவங்க திங்குறதுக்கே என்னால செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். காலையில கொஞ்சம் ஒரு 4 கத்து நல்லா கத்துனாளுங்க, அதுக்கப்புறம் திங்குறாளுங்க, தூங்குறாளுங்க, டீ கேட்கறாளுங்க, காஃபி கேட்கறாளுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நாளையில இருந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட்டு சேர்க்காத. சரிங்க தலைவரே, நாளையில இருந்து அவங்க எல்லாம் வந்த வேண்டான்னு சொல்லிடுவேன். ஹலோ ஹலோ, நில்லுங்க. சும்மா பார்த்துட்டு வெறுங்க வீசி போகாதீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என்ன பெரிய பொண்ணு, வியூவர்ஸ் கிட்ட எப்படி பேசுற? ஏதாவது நினைச்சிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க லக்ஸ், நம்ம வியூவர்ஸ் தானே, அதான் உரிமையோட கேட்குறேன். Like and subscribe the video.